வணக்கம். இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டிய 4 ராசிகள் பத்தி பார்க்கலாம். கவனமா இருக்கிறது அப்படின்னா, சனி பகவான் வந்து கோபத்துக்கு ஆளானால் பல்வேறு பிரச்சனைகள் வந்து சிக்கும் நிலைக்கு வந்து நம்ம ஆளாவோம். அவரது கோப பார்வையில் பட்டால் வாழ்க்கையில இருந்து இல்லாத துன்பம், துயரம் வந்து படுவோம். பொதுவாக சனி கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போவதற்கு மிகவும் வந்து தாமதமா தான் போகும். இருப்பினும் சனி பகவான் அந்த தாக்கத்த அனைத்து ராசிகளுக்கும் ஏற்படுத்தக்கூடியவர் தான். அதனால ஒருவருடைய ஜாதகத்துல சனி பகவான் வந்து நல்ல நிலையில் இருப்பது என்பது மிகவும் முக்கியமானது. அப்படி வந்து சனி நிற்கும் நிலை சரியாக இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ராசினருக்கு பல முறை துரதிருஷ்டமாக அமையக்கூடும். ஒருவருடைய வாழ்க்கையே வந்து புரட்டி போட்டுரும். வலிமை வாய்ந்ததுதான் இந்த சனி கிரகம். அடுத்து சனி இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட கோப பார்வையில சில ராசிகள் வந்து இருக்கிறாங்க. சனி பகவான் தற்போது கும்பராசியில சஞ்சரித்து வருகிறார். பிப்ரவரி மாத இறுதியில் அஸ்தமிக்க உள்ளதால் இது மிகப்பெரிய தாக்கத்தை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாக்கத்தால 4 ராசிக்காரங்க 40 நாளுகளுக்கு மிகவும் எச்சரிக்கையா இருப்பது நல்லது என்று கூறப்படுகிறது. சனி பகவான் சஞ்சரிப்பதால் 40 நாட்கள் சில ராசிகளுக்கு 40 ராசிகளுக்கு கெட்ட காலமாக வந்து இருக்கும். 40 நாட்கள் வந்து கெட்ட காலமாக இருக்கும். அந்த வகையில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் குறித்து, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிகள் குறித்து இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வர்றது என்னன்னா மேசம் ராசி. சனி பகவான் வந்து சஞ்சாரத்தால் மேச ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு வந்திருக்கு. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் அளவுக்கு பிரச்சனை வந்து ஏற்படும். பெயர் கெடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி அதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பேசும் வார்த்தைகள் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அலுவலகத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது வந்து நல்லது. அடுத்து கடகராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா, கடகராசிக்காரங்களுக்கு செய்யும் வியாபாரம், தொழில் ரீதியான பிரச்சனைகள், சவால்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் உங்களை பற்றி தேவையில்லாத மற்றும் அவதூறான கருத்துக்கள் பரவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதை வந்து நல்லா பார்த்துக்கணும். அடுத்து உங்களுக்கு நண்பர்கள் உடன் இருப்பவர்களுடனேயே சண்டைகள், மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அனுசரித்து போயிருங்க. அடுத்து சிம்ம ராசிக்காரங்க பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவானோட சஞ்சரத்தால் தொழில் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் சார்ந்த விஷயங்கள்ல இழப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் பிரச்சனைகள், தகராறுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து மகரம் ராசிக்காரங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிப்ரவரி மாதத்தில் மனப்பதற்றம், மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. மற்றவர்களோட குத்தும் பேச்சால் பெரிய பிரச்சனைகள், தகராறுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகளும் இதை ஏற்படுத்திவிடும். தேவையில்லாத இடத்திலும் நபர்களிடமும் கோபங்கள் ஏற்படும். 40 நாட்களுக்கு மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். இல்லையே இழப்புகளை சந்திக்க நேரிடும். எனவே இந்த 4 ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 40 நாளைக்கு வந்து சரியில்லாம இருக்குங்க. நன்றி, வணக்கம்.